அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பன் 18 படிகள் மீது அமர்ந்திருப்பது ஏன் என்ற காரணத்தையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயில் திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பலரும் புதிதாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறார்கள். சபரிமலை ஐயப்பனை பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் அமர்ந்திருக்கும் சன்னதிக்கு முன் அமைந்திருக்கும் 18 படிகள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பலருக்கும் தெரியாது. ஐயப்ப பக்தர்கள் மட்டுமின்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான விஷயங்களில் இந்த 18 படிகளின் சிறப்புகளும் ஒன்று. தனிச்சிறப்பு வாய்ந்த ஐயப்ப விரதம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக சபரிமலை ஐயப்பன் மட்டுமே 18 படிகள் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். அதேபோல் சபரிமலையில் மட்டும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவதும், வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மண்டல பூஜை மகர விளக்கு திருவிழா நடத்தப்படுவதும் வழக்கமாக உள்ளது. அனைத்து தெய்வங்களுக்கும் விரதம் இருந்தாலும் சபரிமலை ஐயப்ப விரதமே மிக நீண்ட காலம் இருக்கும் விரதமாக உள்ளது. அதேபோல் விரத கட்டுப்பாட்டு முறைகளும் சபரிமலை ஐயப்ப விரதத்திற்கு தான் அதிகம். சபரிமலை என்றதுமே நினைவுக்கு வருவது 18 படிகளும் அதன் மீது கோவில் கொண்டு அமர்ந்திருக்கும் சுவாமி ஐயப்பனின் தவக்கோல ரூபமும் தான். சபரிமலை பயணத்தின் மிக முக்கிய விஷயமாக கருதப்படுவது தங்க தகடுகளால் போர்த்தப்பட்ட இந்த புனிதமான 18 படிகளின் மீது ஏறுவதுதான். பிறவி பயனை அடைந்து விட்டதாக ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் நினைத்து மெய்சிலிருக்கும் விஷயம் இது. இந்த 18 படியை அனைவரும் ஏறிவிட முடியாது. இதில் ஏறுவதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன. மாலை அணிந்து இருமுடி சுமந்து வருபவர்கள் மட்டுமே இந்த 18 படியில் ஏறிச் சென்று ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். மாலை அணியாமலும் இருமுடி இல்லாமலும் வரும் பக்தர்கள் வேறு வழியாக மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். சபரிமலை 18 படிகளுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே ஆன்மீகத்தில் 9, 18 ஆகிய எண்களுக்கு சிறப்புகள் அதிகம். அதிலும் சபரிமலையில் இருக்கும் 18 படிகளுக்கு சிறப்புகள் இன்னும் அதிகம். மாதாந்தோறும் சபரிமலை நடை திறக்கப்படும் போது ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, இந்த 18 படிகளுக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. சபரிமலையில் நடக்கும் மிக காஸ்ட்லியான பூஜை இந்த படிப்பூஜை தான். 2040ஆம் ஆண்டு வரை இந்த படிப்பூஜை செய்வதற்கான முன்பதிவுகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஐயப்பன் எதற்காக 18 படிகள் மீது அமர்ந்திருக்கிறார்? இந்த 18 படிகள் எதை குறிக்கின்றன? எதற்காக 18 படி ஏறி செல்வது இவ்வளவு உயர்வாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது? இந்த 18 படிகளுக்கு அப்படி என்ன சிறப்பு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 18 படிகளின் தெய்வாம்சம் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதல் படியில் சூரியன், 2ஆம் படியில் சிவன், 3ஆம் படியில் சந்திரன், 4ஆம் படியில் பராசக்தி, 5ஆம் படியில் செவ்வாய், 6ஆம் படியில் முருகன், 7ஆம் படியில் புதன், 8ஆம் படியில் மகாவிஷ்ணு, 9ஆம் படியில் குரு பகவான், 10ஆம் படியில் பிரம்மா, 11ஆம் படியில் சுக்கிரன், 18ஆம் படியில் திருவரங்கன், 13ஆம் படியில் சனீஸ்வரன், 14ஆம் படியில் யமதர்மன், 15ஆம் படியில் ராகு, 16ஆம் படியில் காளி, 17ஆம் படியில் கேது, 18ஆம் படியில் விநாயகர். 18 படிகள் குறிப்பது என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். முதல் படி மெய், 2ஆம் படி வாய், 3ஆம் படி கண், 4ஆம் படி மூக்கு, 5ஆம் படி செவி, 6ஆம் படி காமம், 7ஆம் படி குரோதம், 8ஆம் படி மோகம், 9ஆம் படி மதம், 10ஆம் படி மாச்சரியம், 11ஆம் படி லோபம், 12ஆம் படி டம்பம், 13ஆம் படி ஆஷியை, 14ஆம் படி சத்வம், 15ஆம் படி ராஜசம், 16ஆம் படி தாமசம், 17ஆம் படி வித்தியை, 18ஆம் படி அவித்தியை. சபரிமலை 18 படிகள் உணர்த்தும் தத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மனிதன் அடக்கி கடந்து வர வேண்டிய விஷயங்களான ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், உணர்ச்சிகள், 3 குணங்கள், ஞானம், அஞ்ஞானம் ஆகிய 18 விஷயங்களைத்தான் இந்த 18 படிகள் குறிக்கின்றன. எவர் ஒருவர் உண்மையான பக்தியுடன் முறையாக விரதமிருந்து விரத காலத்தில் மட்டுமின்றி வாழ்க்கையிலும் இந்த நியதிகளை கடைபிடிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வார். மனிதனுக்கு பாவங்கள்
செல்வங்களை சேர்க்கும் இந்த 18 விஷயங்களை கடந்து சென்றால் பரம்பொருளை, மோட்சத்தை, இறைநிலையை அடைய முடியும் என்பது இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவமாகும். அதனால்தான் 18 ஆண்டுகள் சபரிமலை பயணத்தை நிறைவு செய்தவர்களை குருசாமி என்கிறார்கள். குருவின் உருவாக விளங்குபவன் சுவாமி ஐயப்பன். அவனுக்கு நிகரான தன்மை கொண்டவராக குருசாமி மதிக்கப்படுகிறார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.